Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வாய் திறந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படின்னா இந்த வீடியோவில் நான் 4 எக்ஸசைஸ் நான் தந்திருக்கேன். அந்த 4 எக்ஸசைஸில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்கள் இந்த எக்ஸசைஸை நீங்கள் மற்றவங்க கிட்ட தான் நீங்கள் பேசி பழகணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி பழகிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டிட் யூ டூ டுடே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, வாட் டிட் யூ டூ டுடே அப்படின்னு என்ன, இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டால், நீங்கள் திருப்பி இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த கொஸ்டின் கேட்டால் ஒரே ஒரு சிம்பிளான ட்ரிக் நான் சொல்கிறேன் எப்படி ஆன்சர் பண்ணணுன்னு. எப்போவுமே நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு நம்ம பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணோம். சரிங்களா? நீங்கள் டக்குன்னு பாஸ்ட் வேர்பை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் தரேங்க. அதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் 4 சென்டென்ஸாக உங்களுக்கு தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டுடே ஐ காட் அப் அட் 6:30 AM. இன்றைக்கி நான் 6:30க்கு நான் எழுந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், வென் டு காலேஜ் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் அட் 7:30. நான் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ நான் எத்தனை மணிக்கு போனேன், 7:30க்கு போனேன் அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்டெண்டட் 5 classes. நான் இன்னைக்கு 5 கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்ஜாய்ட் அ லாட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற அர்த்தங்க. சரிங்களா? இந்த 4 சென்டென்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காட், வெண்ட், அட்டெண்டட், அதுக்கப்புறம் என்ஜாய்ட், இந்த 4மே நமக்கு என்னன்னா நமக்கு பாஸ்ட் வேர்ப். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் பேசணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பாஸ்ட் வேர்ப் வச்சு நீங்கள் பேசணும். சரிங்களா? இப்போ இது கிளியராங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் நீங்கள் 5 to 10 ஒர்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களே ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் மற்றவங்க கிட்ட தான் நீங்கள் பேசி கற்றுக்கணுன்ட்டு அப்படின்னு இல்லைங்க, நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி கற்றுக்கலாம். சரிங்களா? இது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், டூ யூ ரிமெம்பர் த ஒர்க்ஸ் யூ டிட் திஸ் வீக். நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, வேலை செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தர்ற செகண்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் ஒரு ட்ரிக் என்னன்னா, இதையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் வேர்ப் வச்சு தான் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும். ஓகே, இங்கே நீங்கள் இந்த வீக் இந்த வீக்குள்ளே நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த மந்த்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த இயர்லி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கூட நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸாக நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கலாங்க. ஓகே, இது செகண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னா ஐ டிட் நாட். சரிங்களா? ஐ டிட் நாட் அப்படின்னு என்ன, நான் என்னென்ன பண்ணலன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற அர்த்தம், இங்கே நான் என்ன பண்ணல அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்போ இதோட எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு 4 ஒர்க் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இப்போ யாராவது இன்றைக்கி நீங்கள் என்னென்ன செய்யலை, என்னென்ன வேலை செய்யலை அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன கிளிக் ஆகணும் அப்படின்னா ஐ டிட் நாட், இந்த டிட் நாட் அப்படிங்கிற வேர்டு வச்சு தான் நீங்கள் பேசணுங்க. சரிங்களா? இப்போ இந்த கீழே இருக்கிற 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். இப்போது டுடே ஐ டிட் நாட் கெட் அப் early. இன்னைக்கு நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கல அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிட் நாட் வாட்ச் டிவி இன் த மார்னிங். நான் காலையில் டிவி பார்க்கல அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிட் நாட் ஈட் நான்வெஜ். நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடல. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிட் நாட் ஃபைட் வித் மை பிரதர் ஆர் சிஸ்டர். நான் இன்னைக்கு என்னோட
தம்பி தங்கச்சிக்கிட்ட நான் வந்து சண்டை போடல அப்படிங்கிற அர்த்தங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணல அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? நீங்கள் டிட் நாட் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியராங்க? இப்போ வந்து இது வந்து எத்தனாவது எக்ஸசைஸ்? இது வந்து 3rd எக்ஸசைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம 4th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3rd எக்ஸசைஸ்க்கு வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு 5 to 10 சென்டென்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் வந்து மற்றவங்கிட்டயோ இல்லை உங்ககிட்டயோ நீங்கள் பேசி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த 4th எக்ஸசைஸ் பாருங்கள், இதுவும் அப்படியே தான். இப்போ பாருங்கள், டூ யூ ரிமெம்பர் த ஒர்க்ஸ் யூ டிட் நாட் டூ திஸ் வீக்? நீங்கள் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் வந்து என்னென்ன வேலை செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்? இதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஞாபகம் உங்களுக்கு வந்து டிட் நாட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, சரிங்களா? இதுதான் 4ங்க. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம் இந்த 4 ஸ்பீக்கிங் எக்ஸசைஸில்? ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு என்னென்ன நீங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம வந்து பாஸ்ட் வேர்ப் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 3rd and 4th நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா நீங்கள் என்னென்ன வேலை இன்றைக்கி செய்யலை, அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன வேலை செய்யலை, இது ரெண்டுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம டிட் நாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான 4 எக்ஸசைஸ் நான் தந்திருக்கேங்க. இது வந்து ரொம்பவே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாங்க. அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.